வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய ஒரு மகத்தான ஒரு கிருபையினால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தக்லி நகர கிளை சார்பாக இந்த ஒரு தர்பியா நிகழ்ச்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நம்ம எல்லாருமே ஒரே இடத்துல கூட்டின அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் உண்டாட்டுமாக. தற்பொழுது சகோதரர் எம்ஏ சுலைமான் அவர்கள் அல்லாஹ்வுக்காக நேசிப்போம், அல்லாஹ்வுக்காக ஒன்றிணைவோம் என்ற தலைப்பின் கீழே உரை நிகழ்த்த உள்ளார்கள். அமைதியாக அதை கேட்டு அதை பிறருக்கு எத்தி வைக்கும் ஒரு நல்லடியாராக நாம் வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்று கூறினாக இப்பொழுது அந்த சொற்பொழிவு ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله إن أحسن الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்து அகிலத்திற்கோர் அருள் குறையாம் அண்ணலும் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சொல் செயலினை தவறாது பின்பற்றி எழுகிய நல்லற தோழர்கள் மற்றும் நாம் அனைவர்கள் மீதும் எல்லாம் உள்ள அல்லாஹுவின் வற்றா பெருங்கருணை என்னென்றும் நிலவட்டுமாக. எல்லாம் உள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் உள்ள அல்லாஹுவின் பேரவர்களால் அவனுடைய மார்க்கத்தை தூய்மையான முறையில் அறிந்து கொள்வதற்காக நாம் இங்கே குழுமியிருக்கிறோம். இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான அடிப்படை மறுமை நாள். அந்த மறுமை நாளில் அல்லாஹ்வினுடைய கூலியை பெற்று நாம் சொர்க்கம் செல்ல வேண்டும். இதுதான் ஒரு உயர்வான ஒரு முஸ்லிமுடைய முதன்மையான நோக்கமாக அமைந்திருக்கும். திருமறை குர்ஆன் மறுமை நாளையில் அந்த நிரந்தரமான சொர்க்கத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்றால் எப்படி நடக்க வேண்டும் என்பதை பல இடங்களில் நமக்கு சொல்லியிருக்கிறது. ஃபஸ்தபிகுல் ஹைராத், நீங்கள் நன்மையான காரியல் பக்கம் விரைந்து செல்லுங்கள். இலல்லாஹி மர்ஜிஉக்கும் ஜமீஆ, நீங்கள் அனைவர்களும் அல்லாஹ்விடத்திலேயே திரும்பி செல்ல இருக்கிறீர்கள். எல்லாரும் அல்லாஹ்விடத்துல நம்ம போக இருக்கிறனால அல்லாஹ் விசாரிக்கின்ற அந்த நேரத்தில் நன்மையான காரியங்கள் அதிகமாக செய்தவர்களாக அல்லாஹுவை நீங்கள் சந்தியுங்கள். அதன் மூலம் மறுமையில் வெற்றி அடைவீர்கள். இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இவைகளை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகுற குறிப்பிட்டு எப்படி இந்த உலகத்தில் நடக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிமில் நீங்கள் பார்க்கலாம், பாதிரு பில் அமால் ஃபித்னன் ககிதாயில் லைலில் முல்லிம், இருள் நிறைந்த சோதனைகளை போன்று உங்களுக்கு வருவதற்கு முன்பாக நன்மையான காரியங்களை விரைந்து செய்து கொள்ளுங்கள். அந்த மோசமான ஒரு சோதனை காலம் எப்படி இருக்கும்னா, இஸ்பிஹு முஃமினன் வ யம்சி காஃபிரா, காலையில் முஃமினாக இருப்பவன் மாலையில் காஃபிராக போய்விடுவான். வ யம்சி முஃமினன் வ யஸ்பிஹு காஃபிரா, மாலையில் முஃமினாக இருப்பவன் காலையில் காஃபிராக போயிடுவான். எல்லாம் இஸ்லாத்தை விட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறான். காலையில் உள்ளவன் மாலையில் போயிடுறான், மாலையில் உள்ளவன் காலையில் காண போயிடுவான். இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு குழப்பமான காலம் வரும். அதற்கு முன்பாக நீங்க நல்லறங்களை செய்து கொள்ளுங்கள். யபீஉ தீனஹு பிஅர்லி மினத் துன்யா, இந்த உலகத்தினுடைய இன்பங்களுக்காக வேண்டி தீனையே அவர்கள் விட்டு விடுவார்கள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு காலம் மிக உயர்ந்த, யாருக்குமே கிடைக்காத இந்த இஸ்லாத்தை நாம் ஏற்று அல்லாஹ்வின் பேரர்களால் நமக்கு கிடைத்ததை
இந்த உலகத்தினுடைய இன்பங்கள் ஆசைக்காக, பதவிக்காக, புகழுக்காக, பொருளுக்காக, பொண்ணுக்காக இப்படியே தீன பூரா வித்து விட்டு போய் விடுவான். அப்படி ஒரு காலம் வரும். அந்த மாதிரி காலத்துக்கு முன்னாடியே நீங்க நல்லறங்கள்லாம் செய்து அல்லாஹ்விடத்தில் அந்த நற்பெயரை பெறுவதற்கு முயற்சி செய்யுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அதனால நன்மையான காரியங்கள் எதெல்லாம் நம் கண்களுக்கு படுகிறதோ, தெரிகிறதோ, படித்திருக்கிறோமோ அவை அனைத்தையும் உடனடியாக நாம் செய்து நன்மையான காரியம் பக்கம் விரைந்து செய்யணும். அதுல எந்த விதமான தாமதமும் செய்யக்கூடாது. இதுல தனிநபர்களாக செய்ய வேண்டிய இபாதத்துகளும் உண்டு, கூட்டாக செய்ய வேண்டியவைகளும் நமக்கு உண்டு. அப்ப தனிநபராக செய்யக்கூடியவைகள் எப்படி நாம் ஆர்வமும் இதுவும் காட்டுகிறோமோ அது போன்று மற்றவர்களுடன் சேர்ந்து நாம் நல்லறங்கள் செய்வதில் ஆர்வத்தையும் நாம் காட்ட வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறியிருக்கிறார்கள், திருமறை குர்ஆனும் சொல்லுகிறது, தஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான். நீங்கள் ஒருவருக்கொருவர் நன்மையான காரியங்களிலும் இரையச்சமான காரியங்களிலும் உதவி கொள்ளுங்கள். பகைமைக்கும் பாவத்துக்கும் ஒருவருக்கொருவர் உதவி செய்யாதீங்க. நன்மையான காரியங்களாக இருந்தால் ஒருவர் இன்னொருவருக்கு உதவி செய்ய வேண்டும். இரையச்சமான காரியமாக இருந்தால் ஒருவர் இன்னொருவருக்கு உதவி செய்து அவர்களையும் நல்லறங்கள் செய்வர்களாக நீங்கள் ஆக்கவும். இந்த அடிப்படையை அல்லாஹ் பல இடங்களை நமக்கு சொல்றான். நமக்கு தெரிந்த ஒரு சின்ன சூறாவுல அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்க, வல் ஆஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ ஹுஸூர் இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் வதவாஸௌ பில் ஹக்கி வதவாஸௌ பிஸ் ஸப்ர். காலத்தின் மீது சத்தியமாக, இந்த காலம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. போனால் ஒரு வினாடி கூட திரும்ப நமக்கு கிடைக்காது. அதன் மீது சத்தியமிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். நேரத்தை ஒழுங்கா அவன் பயன்படுத்துறதே கிடையாது. நபிகளார் அவர்கள் சொன்னார், நிஅமத்தானி மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ் அஸ்ஸிஹத்து வல் ஃபராஹ். இரண்டு மிகச்சிறந்த அருள் கொடைகள், அதுல பெரும்பான்மையான மக்கள் இழப்புக்கு உள்ளாகிறார்கள். அதை ஒழுங்காவே பயன்படுத்துறது இல்லை. ஒன்று ஆரோக்கியம், இரண்டாவது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வு நேரம். இது ரெண்டும் அல்லாஹ் கொடுத்த பெரிய ஒரு பாக்கியம். அதுல நல்லறங்கள் செய்வதன் மூலமாக அந்த நேரத்தை, அந்த ஓய்வை அவன் பயன்படுத்துகிறது இல்லை. ஆரோக்கியம் நீங்க பாருங்க, பள்ளிகளில் நீங்க பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தினுடைய வெளிப்பாடு தெரியும். நிறைய தொழுகைக்கு சேர்கள் வந்துருச்சு. நின்று தொழ முடியாத அளவுக்கு அவருடைய உடல்நிலை பாதிக்கப்படுது. இது ஒரு பள்ளியில், ரெண்டு பள்ளியில், எல்லா பள்ளிகளிலேயும் இந்த சேர் கலாச்சாரம் வந்துருச்சு. சேர்னா முடியல, அவங்களால என்ன செய்ய முடியும்? உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுது. அப்ப அதற்கு முன்பாக நம்ம ஆரோக்கியமாக நாம் இருந்திருக்கிறோம். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய இபாதத்துகள்ல, வணக்க வழிபாடுகள்ல நம்ம அதுல ஆர்வம் நாம் காட்டி இருக்கிறோமா அப்படின்னு நீங்க யோசித்து பார்த்தால், நல்ல ஆரோக்கியமா இருக்கும்போது நம்ம சோம்பேறித்தனமா சுத்திட்டோம். உடல்நிலை பாதிக்கப்படும் போது தான் நம்ம நல்லா தொழுவணும் போகணும் நம்ம விரும்புகிறோம். ஆனால் நமக்கு உடல் ஒத்துழைப்பு தர்றதில்லை. அதே மாதிரி ஓய்வு, நிறைய நேரங்கள் நமக்கு ஓய்வு கிடைக்கும். அந்த நேரத்தில் நாம் எந்த விதமான இபாதத்தையும் ஈடுபடுறதில்லை. அப்போ நம்ம செய்யணும்னு ஆசைப்படுற நேரத்தில் கடுமையான வேலைகள் ஏதாவது சுற்றி நமக்கு வந்துடும். இதுதான் நபிகளார் சொன்னாங்க, ரெண்டும் உங்களுக்கு வருது. உங்களுக்கு அல்லாஹ் ஆரோக்கியத்தையும் கொடுத்திருக்கிறான், ஓய்வையும் கொடுத்திருக்கான். அது மாதிரி இடங்கள்ல நீங்கள் என்ன செய்வதில்லை, சரியாக பயன்படுத்துவதில்லை. அதான் அல்லாஹ் சொல்கிறான், காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். நிறைய நேரங்களை அவன் வீணாக்கி கொண்டுதான் இருக்கிறான். யாரை தவிர இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், அல்லாஹ்வின் நம்பிக்கை கொண்டு நல்லறங்களை செய்து, அடுத்து அல்லாஹ் தவாஸௌ பில் ஹக்கி வ தவாஸௌ பிஸ் ஸப்ர், ஹக்கை உண்மையை ஒருவருக்கு ஒருவர் போதித்து அதுல வரக்கூடிய பிரச்சனைகள் சிக்கல்களுக்கும் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று யார் போதித்துக் கொள்கிறார்களோ அவர்களை தவிர என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இதுல வெற்றி பெற்ற ஆட்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடியது ஒன்று நம்பிக்கை கொண்டிருக்கணும், நல்லறங்கள் செய்யணும், அந்த நல்லறங்களை அடுத்தவர்களுக்கு போதிக்கணும், அதனால் ஏற்படக்கூடிய சிக்கல் வந்தால் பொறுமையாக இருக்க வேண்டும் என்றும் போதித்துக் கொள்ள வேண்டும். இப்படி இருப்பார்களே ஆனால் கண்டிப்பாக அவர்கள் மறுமை நாளில் வெற்றி அடைந்தவர்கள். இவர்கள் நஷ்டவாளிகள் இல்லை என்பதை அல்லாஹ் தஆலா நமக்கு ரொம்ப அழகாக சொல்லி காட்டுறான். அதனால நாம் மறுமையில வெற்றி அடைய வேண்டும் என்றால், நஷ்டமடையாதவர்களாக இருக்க வேண்டுமானால் சத்திய கருத்துக்கள் எவைகள் இருக்குதோ அதை நாம் இன்னொருவருக்கு சொல்லி காட்டணும். திருக்குர்ஆன் நமக்கு அழகா சொல்லுது பாருங்க. நம்ம எவ்வளவு மூமின்களுடன் அன்போடும் பாசத்தோடும்
நேசத்தோடும் இருக்க வேண்டும் என்பது அல் முஃமினூன வல் முஃமினாத் பாலுஹும் அவுலியா பால் யஅமுரூன பில் மாரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர். மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் ஒருவருக்கு ஒரு உற்ற நண்பர்கள். எதில் உற்ற நண்பர்கள்? நல்லதை ஏவுவார்கள், தீயதை தடுப்பார்கள். முனாஃபிக்கீன்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது யஅமுரூன பில் முன்கர், அவர்கள் தீயதை கெட்ட விஷயத்தை ஏவுவார்கள், வயன்ஹவுன அனில் மாரூஃப் நல்ல விஷயத்தை தடுப்பான், அவன் முனாஃபிக். மூமின்கள் யார் என்றால் நண்பர்கள் என்று சொன்னால் அவங்க வீட்டுக்கு சாப்பாடுக்கு போறது, அவங்களுக்கு நம்ம உதவிகளை செய்வது, இது மட்டுமல்ல. முதலிடத்தில் அல்லாஹ் சொல்வது நல்ல விஷயங்கள் என்று தெரிந்தால் அதை அடுத்தவர்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. நாம் ஹதீஸை படிக்கிறோம், நபிமொழியை படிக்கிறோம். ஒரு சிறந்த நபிமொழியாக இருக்குமானால் நம்ம தோழிகள், நமக்கு தெரிந்தவர்கள் செயல்படுத்தாமல் இருப்பார்களே, ஆனால் அவங்கள்ட்ட போய் இதை செய்யுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க, நல்லதை ஏவுங்க. நாம் நம்முடைய ஒரு சகோதரியினுடைய வீட்டுக்கு போகிறோம், சகோதரனுடைய வீட்டுக்கு போகிறோம், வீட்டில் பார்த்தால் ஏதாவது மார்க்கத்துக்கு முரணாக இருந்தால் அவங்களுக்கு என்ன செய்யுங்க, சுட்டி காட்டுங்க. தாயத்து தொங்குது, தகடு தொங்குது, இதெல்லாம் மார்க்கம் தடை செய்யப்பட்டது, இதை நீங்கள் தடுக்கணும். இப்படி இருந்தால்தான் நீங்கள் யார் என்றால் உண்மையிலேயே ஒருவருக்கொருவர் நேசம் உள்ளவர்கள், உண்மையான தோழர்கள், உண்மையான தோழிகள் என்று திருக்குரான் நமக்கு சொல்கிறது. ஆனால் பெரும்பான்மையினர்கள் இந்த விஷயத்தில் அடுத்தவர்களிடத்தில் என்ன செய்வதில்லை, சொல்வதில்லை. அடுத்த வீட்டுக்கு போனால் தொழுகை நேரத்தில் அவங்க தொழுகிறாங்களா, பிள்ளைங்கள் தொழுகிறாங்களா, திருக்குரான் ஓதுறாங்களா, இதையெல்லாம் அவங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் என்று சொல்வதில்லை. ஆனால் எதையெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க, நாகர்கோயிலில் ஒரு ஆஃபர் போட்டிருக்கான் ஒரு கடையில், 1க்கு 1 ஃப்ரீ அப்படின்னா உடனடியாக என்ன செஞ்சிருவாங்க, ஃபோன் போட்டு இங்கே இருக்குது உடனே நீங்கள் போங்க. இது ஏன் நமக்குன்னா அதெல்லாம் பிள்ளை சொல்கிறோம், தப்பு ஒன்றும் கிடையாது. ஒரு விலை குறைந்து பெரிய விலை உயர்ந்த ஒரு பொருள் பாதி விலைக்கு கிடைக்குன்னா வாங்கலாம், தப்பு ஒன்றும் இல்லை. அதையெல்லாம் நாம் என்ன செய்கிறோம், ஃபோன் போட்டு நம்முடைய சகோதரிகளுக்கு நம்ம சொல்லுகிறோம், அவங்களும் ஆர்வமாக கேட்கிறாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் என்ன செய்வதில்லை, கேட்பதில்லை. அப்போ அல்லாஹ் தஆலா சொல்லுன்னா உண்மையிலேயே ஒரு மூமினான பெண்மணியாக மூமினான ஆணாக இருந்தீர்கள் ஆனால் நல்ல விஷயங்கள் என்று மார்க்கம் சொன்னதையும் போய் சொல்லுங்கள். அவங்கள்ட்ட இருக்க தீமையான விஷயங்கள் என்று சொன்னால் அதை தடுங்கள். சில கடையில் போகாதீங்க, அவன் ஏமாத்துறான், ஃப்ராடுத்தனம் பண்ணுறான், நல்லாவே இல்லை, வீணா போச்சு அப்படிலாம் நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்கிற மாதிரி இந்த மாதிரி காரியங்கள் செய்யணும், நம்முடைய அமல்களை அழிச்சு போயிடும். மறுமை நாளில் கண்டிப்பாக நன்மைகள் எதுவும் இல்லாமல் போயிடும். நல்லறங்கள் பூரா நம்ம அனைத்தையும் அழிக்கக்கூடிய ஒரு புற்றுநோய் மாதிரி உள்ளது சிறுக்கு. இவைகளெல்லாம் அவங்கள்ட்ட இருந்தால் சொல்லிக் கொடுங்க. இது மார்க்கம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு அழகான வழிமுறை. நல்லறங்களாக இருக்கக்கூடியவைகளை அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. இதுல நமக்கு மத்தியில் ஒரு நேசமும் பாசமும் நமக்கு இருக்கணும். மூமின்களாக இருந்தார்களே ஆனால் அவங்கள்ட்ட இருக்க வேண்டியது ரொம்ப அன்பு பாராட்டுதல் இருக்கணும். திருக்குரான் அழகாக சொல்லுகிற, நபிகளார் அழகாக சொல்லுகிறார்கள், வலா தஹாசது வலா தபாகலு, ஒருவருக்கொருவர் பொறாமை கொள்ளாதீர்கள், கோபம் கொள்ளாதீர்கள், கூனு இபாதல்லாஹி இஹ்வானா, நீங்கள் அல்லாஹ்வினுடைய அடியார்களாக சகோதரர்களாக ஆகிவிடுங்கள். உங்கள்கிட்ட அந்த இது வந்துட வேணாம். பொறாமையும் போட்டியும் என்ன செய்யக்கூடாது, மூமின்களுக்கு இடையில கண்டிப்பாக வந்துவிடக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னு சொன்னா உங்களுடைய நல்லறங்கள் எல்லாம் நீங்கள் இழந்து போகக்கூடிய நிலைமைகள் ஏற்படலாம். நாம் சண்டை இல்லாமல் யாருக்குமே இல்லை, ஒவ்வொருத்தரும் ஒருவருக்கு ஒருவர் சண்டை போட்டு இருக்கிறோம். சில பிரச்சனைகள் யாராவது ஒருவர் தப்பு கூட செய்திருக்கலாம். அந்த மாதிரி தவறுகள் வருகின்ற பொழுது நாம் எப்படி நடக்க வேண்டும்? ஒரு ஈமானுடைய நம்பிக்கை இருக்கக்கூடிய ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், இறை நம்பிக்கை இருந்து விட்டது என்று சொன்னால் கண்டிப்பாக இது மாதிரி தவறுகளை எல்லாம் பொருட்படுத்தாமல் விட்டு விடுவார்கள். நமக்கு ஒரு நாள் 2 நாள் சண்டை, 120 வருட காலங்கள் சண்டை இருந்தவர்கள் எல்லாம் உண்டு வரலாற்றில். தப்சீர் தபரியில் நீங்க பாருங்க, இப்னு இஸ்ஹாக் என்ற வரலாற்று ஆசிரியர் சொல்கிறார், அவுஸ் ஹஸ்ரஜ் இந்த 2 பேருக்கும் இடையில் கானத்தில் ஹர்பு மியத்தும் இஸ்ரீன சனா, 120 வருடங்கள் இந்த 2 பேருக்கும் இடையில் இருந்தது. இவங்க யார்? அவுஸ் ஹஸ்ரஜ் 2 பேரும் யார்? அன்சாரி தோழர்கள். இவங்களுடைய 2 குணத்தினுடைய ஒட்டுமொத்த பேர் தான் அன்சாரி. திருக்குறான்ல அன்சாரிகள் என்று சொல்லுவோம், நபிமொழிகளில் அன்சாரிகள் என்று நம்ம பயான்கள்லாம் கேட்க. இந்த அன்சாரிகள் யார் என்றால் 2 குலத்தை சார்ந்தவர்கள், ஒன்று அவுஸ், இன்னொன்று ஹஸ்ரஜ். இந்த 2 பேர்களுக்கு மத்தியிலும் 120 வருட காலங்கள் பகைமை உணர்வு இருந்தது. அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும் வஅஸ்பஹதும் நிஅமதிஹி இஹ்வானா,
அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களை இணைத்தான், நீங்கள் சகோதரர்களாக நீங்கள் மாறினீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். நேற்று வரையில ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இறை தூதராக மதீனாவுக்கு உள்ளே நுழைகின்ற வரையிலையும் பயங்கரமான சண்டைகள் அவர்களுக்கு இடையில் இருந்தது. ஒரு நூற்றாண்டையும் 1.25 நூற்றாண்டுகள் சண்டை இருந்தது. அல்லாஹ் இந்த ஈமான் என்பதை வைத்து அவங்க 2 பேரையும் ஒரு குலமாக ஆக்கி அன்சாரிகளாக அல்லாஹ் ஆக்கிட்டார். 120 வருட காலங்கள் பகைமை மறந்தார்கள். எப்படி மறந்தாங்க? இஸ்லாத்தின் அடிப்படையில் தான். அதனால்தான் நாமெல்லாம் அழகா சொல்லுவோம், அல்லாவுக்காக பொறுத்துக்கள், அல்லாவுக்காக விற்று அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை இருக்கு. அதுக்கு மிகப்பெரிய பயன் உண்டு. உண்மையிலே இறை நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் அல்லாஹ் என்று நமக்கு சொல்லிட்டாங்கன்னா அவ்வளவுதான். இறைவனுடைய அன்பை பெற வேண்டுமானால், இறைவனின் மன்னிப்பை நமக்கு பெற வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக இது மாதிரி ஒரு தவறுகளை ஒருத்தன் மன்னிப்பு கேட்டால் எவ்வளவு பெரிய தவறாக இருந்தாலும் நாம் மன்னித்து விடுவோம். ஆனால் நாம் ஏதாவது சண்டைகள் வந்து சிலர்களை சேர்த்து வைக்க முயற்சிக்கும் போது அவன் என்ன பேசினா தெரியுமா, எப்படி நடந்தா தெரியுமா, அவன் எவ்வளவு பேசினா தெரியுமான்னு இதையே சொல்லி நாம் இன்னும் கோபத்தையும் 2 பேருக்கு மத்தியில் அதிகப்படுத்தி கொண்டுதான் போகிறோமே தவிர விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இல்லை. நபித்தோழர்கள் எப்படி இருந்தாங்கன்னு நீங்க பாருங்க. அவங்கள்ட்ட சண்டை வரலையானா கண்டிப்பாக சண்டை அவர்களிடத்தில் இருந்தது. அல்லாஹ் என்று வந்து விட்டால்னா அவங்களுடைய அந்த கோபம் எல்லாத்தையும் தூக்கி எறிந்திருக்கிறாங்க. ஆயிஷா நாய் அவர்கள் மீது அவதூறு சொல்லப்பட்டது, நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம். அது அவதூறு சொன்னவர்களில் பலர்கள் நபித்தோழர்கள். உஸ்பத்தும் மின்கும் அப்படின்னு அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான். உங்களில் உள்ள ஒரு கூட்டம் தான் இதே செஞ்சிச்சு. அதுல ஹசான் பின் சாபித், ஹம்னா பின் ஜஹஷ், மிஸ்தஹ் பின் உசாசா இவங்களெல்லாம் முக்கியமான ஆளுக்கு. அவங்களுக்கெல்லாம் தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு. அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தின் மூலமாக ஆயிஷா நாய் அவர்கள் கற்பொழுக்கம் உள்ளவர் என்று அல்லாஹ் சொல்லிட்டான். அப்போ ஆயிஷா நாய் மீது அவதூறு சொன்னவர்கள்ல ஒரு குரூப் யாரு அப்படின்னு நீங்க பார்த்தா மிஸ்தஹ் பின் உசாசா ரலியல்லாஹு அன்ஹு. இவர் யாருன்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு சொந்தக்காரர். சொந்தக்காரர் மட்டுமல்ல, அபூபக்கர் அவர்களிடம் இருந்து உதவி தொகையை பெற்று வந்தவர். நிறைய உதவிகளை அவருக்கு செஞ்சிருக்கிறார். இப்போ ஒரு பெரிய பிரச்சனை, நபிகளாருடைய குடும்பத்திலேயே பெரும் பிரச்சனைகள் ஏற்பட்டது. ஒரு இறை தூதரினுடைய குடும்பத்தில் பெரும் பிரச்சனை ஏற்பட்டு பயங்கரமான பிரச்சனை உருவாயிடுச்சு. அப்புறம் அல்லாஹ் 1 மாத காலம் வரையிலையும் திருக்குர்ஆனுடைய வசனம் இறங்கல. அது வரையிலையும் அவங்களுடைய குடும்பத்துல பயங்கரமான பிரச்சனையாது. ஆயிஷா நாய் அவர்கள் அழுது 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 கண்ணில் தண்ணீரே இல்லாத அளவுக்கு அவங்க பாதிக்கப்பட்டாங்க. அவங்களால ஒண்ணுமே சொல்ல முடியல. அவதூறுகளுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? யார் குற்றம் சுமத்தினார்களோ அவர்கள் தான் என்ன செய்யணும்? ஆதாரத்தை காட்டணும். எந்த ஆதாரம் இல்லாமல் நெருப்பில்லாமல் புகையுமா என்பதை போன்று நிறைய வார்த்தைகள் உள்ள விட்டு எல்லாருக்கும் பரப்பி விட்டாங்க. அவ்வளவு பயங்கரமான குடும்பத்தில் பெரும் பிரச்சனை, நபிகளாரின் குடும்பத்தில் பிரச்சனை. அப்போ அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்கியதற்கு பிறகு மிஸ்தத் பின் உசாசா என்பவர் அவதூறு சொன்னார்னு தெரிஞ்ச உடனே வல்லாஹி லா உன்ஃபிகு அலா மிஸ்தஹின் ஷைஅன் அபதா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், இனிமேல் மிஸ்தஹுக்கு அல்லாஹ் மீது ஆணையாக ஒரு பொருளையும் நான் உதவி செய்ய மாட்டேன். தான் மகள் மீது, தான் உயிரை விடவும் மேலாக நேசித்த நபிகளாரின் மனைவியின் மீது அவதூறு சொன்னால் நமக்கு எப்படி இருக்கும்? நம்ம பெத்த பிள்ளை மீது அவதூறு சொன்னால் நமக்கு எப்படி இருக்கும்? ஒத்துக்குருவோமா? அவன் முகத்தை பார்த்து நம்ம பேசுவோமா? நம்ம உள்ளத்தில் எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கோம்? அவர் பெரிய அளவுலாம் ஒன்றும் சொல்லலை, உனக்கு இனிமே எந்த உதவியும் கிடையாதுன்னு மட்டும்தான் சொன்னார். அப்போ அல்லாஹால ஒரு வசனத்தை இறக்கிறான். வலா யஅத்தலி உலில் ஃபல்லி மின்கும் வஸ்ஸாத்தி ஐயத்து உலில் குர்பா. உங்களில் வசதி படைத்தவர்கள், செல்வந்தர்கள் தன்னுடைய நெருங்கிய உறவினருக்கு உதவி செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்யக்கூடாது. அல்லாஹ் கண்டிக்கிறான். வல் யஃபு வல் யஸ்ஃபஹு. அப்போ அவன் தப்பு செய்யலையா? மன்னித்து அலட்சியப்படுத்தி விட்டுருங்க. மனுஷன் செஞ்சிட்டான், விட்டுருங்க. அவன் புரிந்து கொண்டான், தெரிந்து கொண்டான், தன்னுடைய தவறை விளங்கி கொண்டான். நீங்க மன்னித்து விட்டு அதை பொருட்படுத்தாமல் விட்டு விடுங்கள். அலா துஹிப்பூன அன் யஃபிர அல்லாஹு லக்கும். அல்லாஹ் ஒரு அழகான ஒரு வார்த்தையை கேட்கிறான். எல்லா மனிதனுக்கும் அடுத்தவனை தப்பு செய்யறான்னு நம்ம பார்க்கிறவங்களுக்கெல்லாம் அல்லாஹ் கேட்கிற கேள்வி, அல்லாஹ் உங்கள் பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? எவ்வளவு அழகான கேள்வின்னு கேட்கிறான். நீ தப்பு செய்யலையா? உன்ட தவறே வரலையா? அப்போ உன் தவறை நீ என்ன கேட்கிற? யாரெல்லாம் என்னை மன்னிச்சிருந்து அல்லாட்ட நீ கேட்கிறிய,
அப்ப நான் உன்னை மன்னிக்கிறேன்ல, நீ தப்பு செஞ்சாலும் நான் மன்னிக்கிறேன்ல, அதே மாதிரி அவன் தப்பு செஞ்சுட்டான், மன்னிச்சிரு. என்னுடைய மன்னிப்பு உனக்கு வேண்டும் என்றால் அவர்களை மன்னித்து விடு, அலட்சியப்படுத்தி விடுன்னு அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னா, யா அல்லாஹ் உன்னுடைய மன்னிப்பே எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சு. யார் அவன் மகள் மீது அவதூறு சொன்னவருக்கு திரும்பவும் உதவியை கொடுத்தார், அல்லாஹ் சொன்னான்ங்கிறதுக்காண்டி. எவ்வளவு அல்லாஹ் நேசத்தை எப்படி ஏற்படுத்துகிறான்னு பாருங்க. அல்லாஹ் என்று வந்து விட்டால் எல்லாத்தையும் நாம் என்ன செய்து விட வேண்டும், மறந்து விட வேண்டும். நம்ம மார்க்க பணிகள், மார்க்கத்துக்காக நாம் செய்ய வேண்டியவைகள், இதுல எல்லாம் என்ன செய்யக்கூடாது, நீ பெரியாளா நான் பெரியாளா, நீ இப்படி சண்டைகள் வரக்கூடாது. தாவா பணிகள்ல, மார்க்க பணிகள்ல, மறுமையில் நன்மையை தரக்கூடிய பணிகள்ல நமக்கு ஈகோ என்பது வந்துடக்கூடாது. அவன் இப்படி சொன்னானே அப்படி சொன்னானேலாம் நம்ம நினைக்கூடாது. இது செய்வதனால் நமக்கு நன்மை, மற்றவர்களுக்கு நன்மை, அதன் மூலம் நமக்கும் நம் குடும்பத்தினர்களுக்கும் நன்மை கிடைக்கும் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், நடக்க வேண்டும். நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் ஏகத்துவ கொள்கைக்கு உழைத்தவர், கஷ்டப்பட்டவர், சிரமப்பட்டவர்லாம் இருப்பார். ஒரு நிர்வாகம் மாறிவிட்டது அப்படின்னு சொல்லிட்டா அவர் மெதுவாக ஓரமாக ஒதுங்கி போயிடுறார். புதிய நிர்வாகிகளோட அவங்களுக்கு எந்த இணைப்பும் இல்லை, ஏதோ அவர்தான் பொறுப்பாக அவங்க பார்த்துட்டு போட்டோம். இது யாரும் இந்த ஒரு தனி மனிதனுக்கும் செய்ய வேண்டிய பணி அல்ல. அன்னல் மசாஜிதல் இல்லா, எல்லா பள்ளியும் அல்லாவுக்குள்ளது, அல்லாவுடைய பணி அது. அதுல நாம் செய்யாமல் இது வந்தால் பாதிக்கப்படுவது யாருன்னா நாம் தான் பாதிக்கப்படுறோம். அந்த நன்மையில நமக்கு ஒண்ணுமே கிடைக்காம போயிடும். நீ செய்யணும் நான் செய்யணும் அப்படின்னு நம்ம கிடையாது. எல்லாரும் முன் வந்து என்ன செய்யணும், செய்யறதுக்கு வரணும். அதுல ஒரு சிலர்கள் தப்பு செய்திருக்கலாம், இல்லை என்று சொல்ல முடியாது. அவங்களை அவமதிச்சிருக்கலாம், உங்களை தவறுதலாக பேசியிருக்கலாம். அதெல்லாம் மன்னிச்சு விட்டு விட்டு இது இந்த நன்மையான காரியங்கள்ல நம்ம இருந்து கலந்து நல்ல தாவா பணிகளில் ஒரு பொதுக்கூட்டங்கள் போடுறாங்கன்னா அதுக்கு தேவையான வேலைகள் அத்தனையிலையும் எல்லாரும் சேர்ந்து முன் வந்து செய்யணும். அதே மாதிரி பெண்களாக இருக்கக்கூடியவங்க தாவாக்குள்ள இருக்கிறாங்க, என்னைக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, உனக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்லாம் வரவே கூடாது. எவ்வளவு பெரிய பிரச்சனையையும் கூட அல்லாவுக்காக மறந்தவர்கள். நம்ம எதுக்காக வேண்டி போகிறோம், அல்லாவுக்காக போகிறோம், அல்லாஹ்விட்ட மறுமை நாளில் கூலியை பெற வேண்டும் என்பதற்காக நாம் போகிறோம். அப்போ இந்த மாதிரி நேரங்களில் நாம் பெரியவனா நீ பெரியவனா, அவன் தப்பு செஞ்சா இவன் தப்பு செஞ்சான்னு நம்ம நினைத்து கொண்டே போனாலும் தாவா பணி முடங்கும், நன்மைகள் நமக்கும் இல்லாமல் போயிடும். எவ்வளவு தாவா பணிகளை வீரியமாக நாம் கொண்டு செல்கிறோமோ, நல்ல பணிகளை கொண்டு வரோமோ, நிறைய நன்மைகள் நமக்கு இருக்கும். நீங்க எப்படி நினைக்கணும்னா, ஒருவன் வந்து நம்மளை ஒரு மாதிரி பேசினான்னா ஏதோ நம்ம தான் தப்பு செஞ்சிட்டோம் அதுக்காண்டி சுட்டி காட்டான்னு நம்ம எடுத்துக்கிறோம். மற்ற நேரத்தில் இவர் என்ன செய்யணும், ஒரு தடவை தப்பு செய்தால் அடுத்த தடவை நல்லது செய்கின்ற பொழுது அவரை பாராட்ட வேண்டும், அவரோட இணைந்து செய்யணும். நம்ம ஏதோ ஒன்று தப்பு செஞ்சா கண்டிச்சோம், ஓகே, அடுத்ததுல நல்லா தானே செய்யறான், அப்போ நல்லா ஒன்று சேர்ந்து இருக்கணும். இதே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் உள்ள சண்டையை நீங்க பாருங்க, சண்டை போட்டிருக்கிறாங்க. ஆனா அந்த சண்டைகள் எல்லாம் குரோதமாக உள்ள அப்படியே ஆழமா பதிய வையல. பல ஆண்டுகள், பல நூற்றாண்டுகள் வரையிலையும் இவனை பார்த்தவன உருன்னு அப்படி இருக்கிறது, சலான் சொன்னா கூட பதில் சொல்லாமல் போறது, இப்படிப்பட்ட எண்ணங்கள் அவங்கள்ட்ட இல்லை. ஆனா தவறு என்று தனக்கு தெரிந்ததை சுட்டி காட்டியிருக்காங்க, கண்டிச்சு இருக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் அபூபக்கர் அவர்களுக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கும் ஒரு தடவை பிரச்சனையாச்சு. புகாரியில் இடம்பெறும் ஒரு செய்தி. அவர்கள் சொல்ல, நான் தான் தப்பு செஞ்சேன், அஸ்ஸலாத்து இலைஹி, நான் அவசரப்பட்டு விட்டேன். அபூபக்கர் சொல்கிறார், நான் ஒரு விஷயத்துல அவசரப்பட்டேன், அவர்கிட்ட போய் உமரே நான் செஞ்சது தப்பு தான், மன்னிச்சிருங்க அப்படின்னு. அவர் மன்னிக்க மாட்டேன்ட்டு. எந்த அளவுக்கு சொன்னா, வீட்டுல போய் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போய் கேட்கிறாங்க, நான் தப்பு செஞ்சுட்டேன் மன்னி, படார்னு கதவை சாத்திட்டார். எவ்வளவு பெரிய அவமதிப்புன்னு பாருங்க. உமரை விட வயதில் மூத்தவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வின் தூதருக்கு ரொம்ப நெருக்கமான ஒருவர். தான் செஞ்சது தப்புண்டு புரிந்து மன்னிச்சுக்க அப்படின்னு கேட்டதுக்கு இப்படி படார்னு அடிச்ச உடனே கோபத்துல உமர் இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு அல்லாஹ்வின் தூதர் இடத்தில் வந்துடுறாங்க. கொஞ்ச நேரம் கழித்த பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கோபம் தணிகிறது. அப்பதான் புரியுது, இந்த ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்று சொல்லுவாங்க. கோபம் வந்துச்சுன்னா நமக்கு அந்த சிந்தனை, சரியான சிந்தனை வராது. அதனால ஒன்றும் செய்யாமல் கொஞ்சம் நேரம் நம்ம அமைதியாயிட்டோம்னா நம்முடைய அறிவு சரியா சிந்திக்க ஆரம்பிச்சு. கொஞ்ச நேரம் டவுன் ஆனால் தான் செஞ்ச தப்புங்கிறத விளங்கி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டுக்கு போறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இல்லை. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவைக்கு வர்றாங்க, ஏன்னா அங்கே தானே இருப்பாங்க, இங்கே இல்லைன்னா. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து அபூபக்கர் சித்திக் நடந்த விஷயத்தை எல்லாம் போய் சொல்லிடுறாங்க.
உமர் அவர்கள் வர்றதை பார்த்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே முகம் அப்படியே கடுமை ஆகிறது. அபூபக்கர் இவ்வளவு கேட்டும் உமர் அவ்வளவு கோபமா நடந்துக்கிட்டாரா அப்படின்னு சரியான மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபத்தை அதை பார்த்த உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நம்ம மன்னிப்பு கேட்டு செய்யலை, வாங்கி கட்டிக்கிறட்டும் அப்படின்னு நினைக்கல. அங்கதான் அபூபக்கர் சித்தியினுடைய உயர்ந்த எண்ணம் அங்கே நமக்கு வெளிப்படுகிறது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் முன்னால் வந்து இன்னி குந்து உல்லம், இன்னி குந்து அல்லிம், நான் தான் அநியாயம் செய்து விட்டேன், நான் தான் தப்பு செய்தேன், உமர் தப்பு செய்யல அப்படின்னு 1க்கு 2 தடவை அல்லாஹ்வின் தூதர் அவர்களை அமைதிப்படுத்தினார். கோவப்படாதீங்க, உமர் மேல உங்க கோபத்தை நீங்கள் காட்டாதீர்கள், அவர் செய்யல, தப்பு செய்யல, நான் தான் தப்பு செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோவப்படுகின்ற நேரத்திலேயும் அமைதிப்படுத்தினார். இது உயர்ந்த எண்ணம் உள்ளவர்களுடைய வெளிப்பாடு. ஏதோ ஒரு இடத்துல நம்ம செஞ்ச தப்புக்கு தான் அவர் ரியாக்ஷன் பண்றாரு, நம்ம தான் தப்பு செஞ்சோம் அதுக்காண்டி தான் அவர் கோவப்பட்டார், அதனால நம்ம வேகப்படுவதில் நியாயம் இல்லை. அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடத்தில் சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மேல கோவப்படுவது நியாயம் இல்லை, நான் தானே தப்பு செஞ்சேன், மேல கோவப்படாதீங்க. இப்படி இருக்கணும். 2 பேர்களுக்கு மத்தியிலே கோபம் வருகின்ற பொழுது, தப்பு செய்கின்ற பொழுது தன்னுடைய தவறுகளை ஒத்துக்கொண்டு செல்லார்களே, ஆனால் அவர்கிட்ட சண்டை வராது, பிரச்சனை வராது. இது 2 பேருக்குள்ள சண்டை இருந்துச்சுல, இந்த சண்டை பெரிய காலத்துல அப்படியே உள்ள ஆழமா பதிந்து அப்படியே பயங்கரமா வேறுட்டு இருந்ததா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் ரசூலுல்லாஹ்ட்ட போட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னு இருந்ததா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நம்ம மன்னிப்பு கேட்டு கூட சொல்லலையே, இந்த ஆளு பயங்கர கோபக்காரன், இவன்கிட்ட பேசவே கூடாது அப்படின்னு இருந்தாங்களாண்ட அடுத்த சம்பவத்தை நீங்க பாருங்க. நபிகளார் இறந்ததற்கு பிறகு யார் ஆட்சி தலைவராக தேர்ந்தெடுப்பது, அதுல அன்சாரிகளுக்கும் முஹாஜிரின்களுக்கும் மத்தியில கருத்து வேறுபாடு வருது. அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதல்ல என்ன சொன்னாங்க தெரியுமா? பாயிஉ உமர், உமருக்கு நீங்கள் அனைவர்களும் பையத் செய்யுங்கள். எவ்வளவு அன்னைக்கு கோபப்பட்டவர், ஆத்திரப்பட்டவர், மன்னிக்க மாட்டேன்னு சொன்னவர், அந்த கோபம் பூரா உள்ள இருந்தால் இது எவ்வளவு பெரிய பதவி! அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு பிறகு அவர்கள் செய்த அந்த ஆட்சி அதிகாரத்தினுடைய மிகச்சிறந்த ஒரு பதவி. ஆரம்ப காலத்துல தான் கஷ்டம் சிரமங்கள்லாம் இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி காலத்துல இஸ்லாம் நல்ல வளர்ச்சி அடைந்திருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்துல யாராலும் கடன் வாங்கிட்டு இறந்து போயிட்டாங்க, பணத்தை விட்டுட்டு போகலன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுவாங்க? சல்லு அலா சாஹிபிக்கும், உங்க தோழருக்கு நீங்களே தொழுகை ஜனாசா தொழுகை வச்சுக்கிறீங்கன்றாங்க. ஆனா பிந்திய காலத்துல என்ன சொன்னாங்க தெரியுமா? யாராவது சொத்துக்கள் சுகங்களை விட்டு சென்றால் அது அவங்களுடைய வாரிசுகளுக்குரியது, கடனை விட்டு சென்றால் அந்த கடனை நாம் அடைப்போம்னு சொன்னாங்க ரசூல். அந்த அளவுக்கு அல்லாஹ் கொடுத்துட்டான். முன்னாடி சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்தது, கடைசி காலத்துல அல்லாஹ் நிறைய சொத்தை கொடுத்துமோ யாராவது கடனாளியாக இறந்தீங்கன்னா இந்த அரசு அவருடைய கடனை அடைக்கும் நபிகளார் சொன்னாங்க. அந்த அளவுக்கு நிறைய செல்வம் வந்துருச்சு. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் அல்லாஹ்வின் தூதர் இறந்து அவருடைய அந்த பொறுப்புக்கு வருகிறார்கள் என்றால் இது எவ்வளவு பெரிய பொறுப்பு! அபூபக்கர் இருப்பதிலேயே உயர்ந்தவர் சொல்கிறார், உமருக்கு நீங்கள் பையத் செய்யுங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு ஏத்துக்கல. உமர் சொல்லுகிறார், இல்லை, நான் உமக்குத்தான் என்ன செய்வோம், பையத் செய்வோம். அபூபக்கரை பார்த்து, அந்த ஹைருனா வ அஹப்புனா இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சையதுனா எங்களுடைய தலைவராக இருந்திருக்கீங்க, மிக சிறந்தவராக இருந்திருக்கீங்க, அல்லாஹ்வின் தூதருக்கு விருப்பமானவராகவும் நீங்கள் தான் இருந்திருக்கிறீர்கள் அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அடுத்து சொல்கிறார். அபூபக்கரை பார்த்து சொல்கிறார், நீங்க தான் இதுக்கு தகுதி, உங்களுக்கு தான் நாங்கள் பையத் செய்வோம், நீங்க தான் அல்லாஹ்வின் தூதருடைய அன்பிற்குரியவராகவும் சிறந்தவராகவும் எங்களுக்கு தலைவராகவும் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு முதல்ல போய் அவர் தான் பையத் செய்கிறார். இது நம்மள்ட்ட வரணும் பாருங்க. எவ்வளவு சண்டை இருந்தது, எவ்வளவு பெரிய பிரச்சனைகளையும் கூட அந்த பழைய எல்லாத்தையும் மறந்து விட்டு உண்மையிலேயே அபூபக்கருடைய தகுதி என்ன, உமருடைய தகுதி என்னன்னு 2 பேருமே புரிஞ்சிருந்தாங்க. ஆனால் நமக்கு வரக்கூடியதுல ஏதாவது என்னைக்காவது ஒரு தடவை தப்பு செஞ்சிருப்பாங்க, ஏதாவது ஒரு தவறு நடந்திருக்கு, அந்த தவறை எல்லாத்திலையும் செய்வான் என்று உள்ளுக்குள்ள போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு தடவை தெரியாம செஞ்சிட்டான், சைத்தான் ஏதாவது பண்ணிட்டான், விட்டு தொலைவோம். அடுத்து எவ்வளவு நல்லா இருந்தால் நீ ஆர்வத்தோடு அவர்களோடு சேர்ந்து செய்தால், அவர்களை ஊக்கப்படுத்தினீர்களே, ஆனால் நமக்கு மத்தியில எந்த விதமான பொறாமையும் போட்டி எதுவுமே நமக்கு ஏற்படாது. மாஷா அல்லாஹ்னு நல்லா இணைந்திருப்பாங்க.
இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள்ட்ட நாம் பார்க்க முடிகிறது. அந்த மாதிரி ஒரு நேசத்தை நாம் உருவாக்கி கொண்டோமே ஆனால் தாவா பணியை எங்கேயோ கொண்டு போகலாம். அதில் ஒருவருக்கொருவர் எப்படி நாம் உதவி செய்து கொள்வது என்பதற்கு நீங்கள் நபி தோழர்களில் அன்சாரி தோழர்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அவங்க எவ்வளவு நன்மையான காரியங்களில் முந்தி சென்று வந்தாங்க. அவங்களுக்கு பேரே என்ன வந்து அன்சார், உதவியாளர்கள். கஷ்டப்படும் சிரமப்படும் என்னவா இருந்தாலும் உதவியாளர்கள். அதுலேயும் ரொம்ப ஹை குவாலிட்டியில் உள்ளவங்க. யூசிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா. குர்ஆன் என்ன சொல்லுகிறது என்றால், தனக்கே தேவை இருந்தாலும் அடுத்தவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள். மற்றவங்களாம் நம்ம எக்ஸ்ட்ரா இருந்தால் நம்ம கொடுக்கக்கூடியவர்கள். அதில் கூட நிறைய பேர்கள் அதிகமாக இருந்தாலும் கொடுக்க மாட்டோம். ஆனால் இந்த அன்சாரி தோழர்கள் தனக்கு தேவை இருந்தாலும் கஷ்டப்படுபவர்கள் வந்தால் எனக்கு இல்லாட்டாலும் பரவாயில்லை, இல்லை அவங்களுக்கு கொடுப்போம், தேவையான கொடுப்போம்னு முந்தி செய்யக்கூடியவர்கள். அல்லாஹ் தஆலா அதனால்தான் அவர்களுக்கு அன்சாரிகள் என்று அவனே பெயர் சுட்டி இருக்கிறான். அன்சாரி அவங்களுடைய வரலாறை பாருங்கள். ஒருவரோடு எப்படி இணக்கமாக அன்போடு பாசத்தோடு இருக்க வேண்டும். இங்கே அங்கேருந்து மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்தவர்கள் முஹாஜிரின்கள், இங்கே மதீனாவில் இருந்தவர்கள் அன்சாரிகள். இவங்களுக்கு எந்த உறவும் கிடையாது. மாமா, மச்சான், அண்ணன், தம்பி, மகள், இந்த மாதிரி எந்த உறவுமே கிடையாது. அவங்க முஹாஜிரின்கள், இவர்கள் அன்சாரிகள். நபிகளார் அவர்கள் முஹாஜிரின்கள் மதீனாவுக்கு வந்தவுடன் ஆலோசனை பண்ணுகிறார்கள். அனைவர்களையும் அழைத்து, நம்ம என்ன செய்யறது? இப்போ எல்லாரும் உடுத்திய துணியோடு வந்தவர்கள், சொத்து சுகங்களை எல்லாம் அள்ளிக்கிட்டு அப்படியே வரல மக்காவிலேருந்து. இப்போ இவங்களுக்கு சாப்பாட்டுக்கு கொடுக்கணும், செலவுக்கு என்ன செய்வது, உயிர் வாழ்வதற்கு என்ன செய்வது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆலோசனை கேட்குறாங்க. அன்சாரி தோழர்களும் இருக்கிறாங்க. புகாரியில் நீங்கள் பார்க்கலாம். அவங்க அழகா சொல்றாங்க, எக்ஸிம் பைனனா பைன இஹ்வானினா அந்நகையில். அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எங்களுக்கும் எங்களுடைய தோழர்களுக்கும் இடையில் பேரித்த மரங்களை பிரித்து கொடுத்துருங்க. பேரித்த தோட்டங்களை பிரித்து கொடுத்துருங்க. யார்கிட்ட 2 பேரித்த தோட்டம் இருந்தால் ஒன்றை அன்சாரி தோழர் வச்சுக்கிட்டு இன்னொன்று முஹாஜிரின் கொடுங்க. ஒன்று இருந்தால் ஆளுக்கு பாதியாக பிரித்து கொடுங்க. எல்லாத்தையும் மொத்தத்தில் பாதி, சொத்தில் பாதியே அப்படியே என்ன செய்கிறோம், முஹாஜிரின்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளவு நேசம்! இந்த நேசம் எங்கே வருகிறதுனா ஈமானின் மூலமாக தான் வருகிறது. நிறைய பேர்கள் நம்ம பார்த்தோம்னா நம்ம தௌஹீதில் எப்படி ஒன்றிணைகிறோம் என்று சொன்னால் ஈமானின் அடிப்படையில், ஏகத்துவ கொள்கையின் அடிப்படையில் தான் ஒன்றிணைகிறோம். அந்த ஒன்றிணைப்பும் அந்த அன்சாரி தோழர்கள் இடத்தில் இருந்தது. எல்லாரையும் கொடுத்துருங்க, ஆனால் முஹாஜிரின்கள் வேணாம், எங்களுக்கு அப்படி வேணாம். நாங்கள் என்ன செய்கிறோம், அவருடைய தோட்டங்களில் வேலையை நாங்கள் செய்கிறோம். அதில் வரக்கூடிய லாபத்தில் அன்சாரிகளுக்கு பாதி, முஹாஜிரின்களுக்கு பாதி, அப்படி எடுத்துக்கொள்வோம். தோட்டத்தை மொத்தமாக எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர்கள் எல்லாம் அந்த மாதிரி பிரித்து கொடுத்தாங்க. அதில் சிறியவர்கள், பெரியவர்கள், அப்படி எல்லாரும், ஆண்கள், பெண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா உங்களுக்கு தெரியும். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு சில பேரித்தன் தோட்டங்களை கொடுத்தாங்க. அதை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் உம்மு ஐமன், ரசூலுல்லாஹ் வளர்த்தாங்களா இல்லையா, அவர்களுக்கு அதை வழங்கிட்டாங்க. இது புகாரியில் நீங்கள் பார்க்கலாம். ஒரு பெண்ணாக இருக்கிறவங்க கொடுத்தாங்க. அதில் இன்னும் நீங்கள் சொல்ல போனால் அன்சாரி பெண்களில் செலவழிப்பதில் ரொம்ப கூடுதலாக இருந்தவர். அல்லாஹ்வின் தூதர் நாவாலேயே மிக புகழ்ந்து சொன்னவங்க. ஆனால் பொதுவாக பெண்கள் என்ன செய்ய மாட்டாங்க, செலவழிப்பதில் அதிகமாக அவங்களுக்கு செலவழிப்பாங்க, அடுத்தவர்களுக்கு என்ன செய்யறது, செலவழிக்கிறதுல ரொம்ப கம்மி. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை நரகத்தில் பார்த்தேன், நீங்கள் என்ன செய்யுங்க, அதிகம் தர்மம் செய்யுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் செலவில் பாருங்கள், வீட்டில் சேலைகள், சட்டைகளில் உங்களுக்கு எவ்வளவு இடம் இருக்குன்னு பாருங்கள். உங்கள் வீட்டு பீரோவில் உங்களுக்கு அதிக இடம் இருக்குமா, உங்கள் ஒய்ஃபுக்கு அதிகமாக இருக்குமா? நிறைய இருக்கா? இல்லை. பீரோவில் இருக்கா இல்லையா? தெரியல. இல்லை, இருக்குது. இடம் யாருக்கு அதிக இடத்த பிடிக்குது? அவங்க இடம் தான். அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பெட்டி மாதிரி எடுத்து 4 பொருளை வச்சுக்கலாம். அவங்களுக்கு 4 பீரோவில் வச்சாலும் பத்தாது. அது வாங்குறாங்க, இலவசமாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், நிறைய வாங்கி 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 அவங்களுக்கு சேதிப்பாங்க. தவிர தர்ம விஷயத்தில் ஆண்கள் எடுத்து கொடுத்துட்டு வந்துடுவாங்க, பெண்கள் வந்து ரொம்ப யோசிப்பாங்க. ஆனால் அதை உடைத்தறிந்த பெண்மணிகளும் இருக்கிறாங்க. பெரும்பான்மை அப்படி இருக்கிறாங்க. ஆண்களையும் மிஞ்சி பணத்தை கொட்டி கொடுத்தவர்கள் இருக்காங்க. சஹீஹ் முஸ்லிமில் நீங்கள் பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு உம்மு ஷரீக், இவ கனியா பணக்கார பெண்மணி, இம்ராத்துன் கனியத்தும் மினல் அன்சார், அன்சாரியில் உள்ள பெரிய பணக்கார பெண்மணி.
அலீமுன் நஃபகா, அதிகமாக செலவழிக்கக்கூடிய பெண்மணி. அதிகமாக நம்ம தான் செலவழிக்கிறோம். எதுலன்னா ஃபீ சபீல் இல்லா, அல்லாவின் பாதையில் அதிகமாக செலவழிக்கிறவனுக்கு பல அல்லாஹ் நிறைய கொட்டி கொடுத்துருக்கான். எல்லா செலவழிப்பதும் எதுக்குன்னா அல்லாவின் பாதையில் தான் செலவழிப்பாங்க. விருந்தாளிகள் யார் வந்தாலும் எங்கே போய் சாப்பிடுவாங்கன்னா உம்மு ஷரீக் ரலியல்லாஹு அவங்க வீட்டில் தான். எப்போதும் நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் போல இருக்கு. யாருக்கு பசின்னு போனாலும் அங்கே சாப்பாடு. அதனால தான் ஃபாத்திமா மின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இதா இருக்க போகிறேன்னு சொல்லும் போது அங்கே போவாத, ஏன்னா நிறைய விருந்தாளிகள் வந்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பணத்தை அதிகமாக செலவழிக்கக்கூடியவர்களில் முதல் இடத்துல பெண்மணி, ஒரு அன்சாரி பெண்மணி, ஒரு பெண்ண ஆணை கூட இல்லை, அதை விடவும் பெண் இருந்திருப்பதை நாம் பார்க்குறோம். நல்லா செலவழிக்கிறவங்க, மார்க்கத்துக்காக வேண்டி கொடுக்கக்கூடியவங்க, கஷ்டப்படுவோம் சிரமப்படுவனுக்கெல்லாம் உதவி செய்யக்கூடிய பெண்மணிகள் அவங்க. அது மட்டுமல்ல, சிறுவர்கள் பார்த்தாலும் அவங்களுடைய ரத்தத்திலையும் இப்படி அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், நம்ம அவங்களுக்காக உதவி செய்ய நன்மை என்பதில் சின்ன ஆட்கள் முதற்கொண்டு இருந்திருக்கிறாங்க. பொருளாதாரம் இல்லாட்டாலும் இருந்தாலும் சரி. இப்போ மஸ்ஜிதுன் நபவி பள்ளியாசல் யாருக்கு சொந்தமானது ஹதீஸ்ல பார்த்தீங்கன்னா சஹைல் சுஹைல் அப்படின்னு சொன்ன 2 அனாதை சிறுவர்கள், உலாமைனி எத்தீமைன், 2 அனாதை அம்மா அப்பா இல்லாதவங்க, அவங்களுக்கு சொந்தமான இடம் பள்ளியாசல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடம் மஸ்ஜித் நபவி கட்டலாம், அவங்கள்ட்ட விலை பேசுங்க. பனு நஜ்ஜார் குலத்தை சார்ந்தவங்க. விலைக்கு கேட்கும்போது முடியாது அப்படின்றாங்க. முடியாதுன்னு சொல்லிவிட்டு அவங்க சொன்ன பதில் இருக்கு, அதுதான் பல் நஹபுல் அக்க யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இதை உங்களுக்கு நாங்கள் அன்பளிப்பாக தருவோம், பணத்துக்கெல்லாம் வரக்கூடாதீங்க, எல்லாம் ஃப்ரீ. அப்படி நமக்கு இங்கே எங்கேயா இருக்கா பள்ளியாசல் கட்ட போகணும் அப்படின்னா இடமா, விலைக்கெல்லாம் கிடையாது, ஃப்ரீயாக எடுத்துக்கிறங்க அப்படின்னு சொல்லுவாங்க இருக்காங்களா? காசுக்கு நம்ம கம்மியாக குறைச்சி பேசுறதுலே பெரிய சிக்கல் வருமே தவிர ஃப்ரீயாக கொடுக்குறவங்க ரொம்ப அரிதானவங்க. அந்த 2 அனாதை சிறுவர்கள் நமக்கு இருக்கிறது ஒரு சொத்து தான். அப்போ கேட்டுட்டு அழகா ஒரு பதில் சொன்னாங்க. இந்த பதில் தான் நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருக்கணும். உதவி செய்யறதா இருக்கட்டும், தாவா பணி செய்யறதா இருக்கும், கஷ்டப்படுவதாக இருக்கும், எல்லாரும் இந்த ஒரு வாசகத்தை உள்ள வச்சுக்கிட்டோம்னா நம்ம சண்டை பிரச்சனை எல்லாம் காணாம மறந்து போயிடும். அவங்க சொல்கிறார்கள், இதனுடைய விலைதானே பல் நத்னுமு சமனஹு இல்லா இலல்லா, இதனுடைய கூலியை அல்லாஹ்விடத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். ஒரே வார்த்தை முடிச்சுட்டான். இதுக்கெல்லாம் விலை இருக்குது, இதுக்கு எவ்வளவு விலைங்கிறது அல்லாஹ்ட்ட மறுமை நாளில் போய் நாங்கள் பெற்றுக்கிறோம், இது எங்களுக்கு தேவையில்லை, நீங்க வச்சுக்கிறங்க அப்படின்ட்டாங்க. அப்போ நாம் யாருக்கு என்ன உதவி, நமக்கு ஏன் கஷ்டம் சிரமங்கள் வருது தெரியுமா? ஒருத்தனுக்கு உதவி செஞ்சுட்டு நமக்கு எதிராக நடந்தாண்டா, இவ்வளவுலாம் நான் உதவி செஞ்சேன், இவன் இப்படி செய்யறான்னா மனவேதனைப்படுது. கொடுத்ததோட அதோட மறந்துட்டியால, அதுக்குள்ள கூலியை நீ மறுமையில தான் அப்படின்னு சொல்லிட்டு மறந்துட்டீங்கன்னா அவன் யாரோ நீங்க யாரோ. எவ்வளவு கோடியை நீங்கள் செலவழித்தாலும், எவ்வளவு பணத்தை நீங்கள் செலவழித்தாலும் அல்லாஹ் நீ கொடுன்னு சொல்லிட்டு அல்லாட்ட நேராக போயிட்டீங்கன்னா அல்லாட்ட கொடுத்த மாதிரி. அப்போ இவன் என்ன மாதிரி செஞ்சாலும் உங்க மனது வேதனைப்படவே படாது. நமக்கு ஏன் வேதனைப்படுன்னா, நான் அவ்வளவுலாம் செஞ்சுட்டு என்னை இப்படி செஞ்சுட்டானே நினைக்கிறதுனால தான். அவங்க அழகா சொன்னாங்க, யாரெல்லாம் அல்லாஹ்விடத்தில் நாங்கள் அந்த இதை வாங்கிக்கிறோம். நீ தாவா பண்ணி நிறைய செஞ்சீங்க, நான் எவ்வளவோ செஞ்சேன், ஆனா என்னைய மதிக்கிறது இல்லை, எனக்கு பொறுப்பு கொடுக்கறது இல்லை, இப்படின்னு நினைச்சா எதுக்காக நம்ம செஞ்சோம்? இவ்வளவு பணிகள் செஞ்சதெல்லாம் அல்லாட்ட தானே கூலி வாங்க செஞ்சோம், இவங்கள்ட்ட வாங்கவா செஞ்சோம்? இவங்கள்ட்ட வாங்குவதாக நீங்க நினைத்திருந்தால் இங்க நீங்க கேட்கலாம். அப்போ மறுமையில ஒன்றும் கிடைக்காது. மறுமையில தான் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு பணிகளை செய்து நம்மளை ஊரு கூட மதிக்கவில்லை அப்படின்னாலும் கவலைப்படாதீங்க, அல்லாஹ் நமக்கு கொடுப்பாங்க கூலி. அந்த 2 அனாதை சிறுவர்களும் அந்த குடும்பத்தினர்களும் சொன்ன ஒரு வார்த்தை, யா அல்லாஹ் நீ அங்க அல்லாஹ்விடத்தில் அந்த கூலியை பெற்றுக் கொள்கிறோம். 2 பேருக்கும் பாருங்க அவங்கள்ட்ட இருந்த எவ்வளவு அழகான ஒரு, அவங்கள்ட்ட அதனாலதான் அன்பு பாசம். ஆண்கள் செய்யறாங்க, பெண்கள் செய்யறாங்க, சிறுவர்கள் செய்யறாங்க, எல்லார்ட்டையும் அந்த குணம். இப்ப இஸ்லாமியர்களா இருக்கக்கூடிய நமக்கும் அந்த அன்சாரிகள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த குணங்கள் 100% வர வேண்டும். அல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியும் சேர்த்து விட்டார்கள். இன்னொரு விதத்திலையும் சொன்னாங்க, வாஹன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரிகளுக்கும் முஹாஜிர்களுக்கும் இடையில சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. 2 பேரை அழைத்து, ஒரு முஹாஜிர் ஒரு அன்சாரி, நீங்க 2 பேரும் ஒன்னா இருந்துக்கிறீங்க, நீங்க நல்லது கெட்டதுல 2 பேருமே என்ன செய்ய சேர்ந்து பயந்துக்கிறீங்க. ஒரு முஹாஜிர் அன்சாரி வீட்டுக்கு போயிடுவாரு, அவங்க சாப்பாடு இப்பெல்லாம் அவங்க கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்படி நிறைய தோழர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்கியிருக்காங்க. உங்களுக்கு தெரியுதா, அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப்
சாத் பின் ரபி ரலியல்லாஹு அவர்கள் 2 பேரையும் சகோதரனா ஆக்குனாங்க. இப்போ ஐயோ விருந்தாளி வந்துட்டாங்களே, எத்தனை நாள் இருக்க போறாங்களோ, எப்படி நம்ம செலவை போதும் அப்படின்னு நம்ம நினைக்கிறவன் உண்டு. ஆனால் அவர்கள் வந்த பிறகு எப்படி நடந்து கொண்டான்னு பாருங்க. சாத் பின் ரபி ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், இன்னி அக்ஸருல் அன்சாரி மாலா, அன்சாரிகளே நிறைய சொத்துக்கள் உள்ளவர் நான் தான். அக்ஸிமுல் அக்க நிஸ்ஃப மாலி, என்னுடைய சொத்தில் பாதியை உனக்கு நான் கொடுத்து விடுகிறேன். சாதாரண ஒருவர் 100 ரூபா வச்சிருக்கோம், 50 ரூபான்னு கொடுத்துடலாம். அன்சாரிகள்லேயே பெரிய கோடிக்கணக்கான செல்வத்தை வைத்திருக்கக்கூடிய ஒருவர் அவர் சொல்லுகிறார், என்னுடைய சொத்துல பாதி உனக்கே கொடுத்துரு. அப்போ அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் ஆசைப்படலை. அவங்க அழகா சொன்னாங்க, பாரக்கல்லாஹு ஃபி அஹ்லிக வ மாலிக், அல்லாஹ் உன் குடும்பத்திலேயும் உன் செல்வத்திலேயும் அல்லாஹ் தஆலா அருள் புரியட்டும். இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருப்பதற்கு ரொம்ப சிறந்தது. அல்லாஹ் உங்களுக்கு அப்படி நல்லது கொடுக்கட்டும். கடை வீதி எங்கே இருக்குன்னு காடுங்க, நான் அங்கே வேலை பார்த்து நான் என்ன செய்கிறேன், சம்பாதித்துக் கொள்கிறேன். அப்போ கைனுகா என்று சொல்லக்கூடிய கடை வீதி இருந்தது. அந்த கடை வீதிக்கு போய் அவர் சம்பாதித்து அதிலிருந்து பேரித்தம்பளம் அளவுக்கு தங்கத்தை, கொட்டை அளவுக்கு தங்கத்தை சம்பாதித்து அதை மகராக கொடுத்து அவர் திருமணம் முடித்தார். பின் செல்வத்தை அப்துல் ரஹ்மான் பின் அவுஃபுக்கு அல்லாஹ் கொட்டி கொடுத்தார். அந்த நேரத்தில் அவர் அந்த பெரிய சொத்துல பாதியை அவர் கேட்கவும் இல்லை, போகவும் இல்லை. ஆனால் அவர் கொடுக்க முன் வந்தார். சல்மானுல் ஃபாரிசி, அபு தர்தா 2 பேரையுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகோதரர்களாக ஆக்கி வச்சாங்க. அவங்க தங்களுடைய பொருளாதாரத்தை 2 பேரும் பகிர்ந்து கொண்டார்கள். இதெல்லாம் சகோதரர்களாக எதற்காக வேண்டி ஏற்கிறார் என்றால் ஈமான் என்ற அடிப்படையில் தான். சொந்த பந்தம் எதுவுமே கிடையாது. ஆனால் ஈமான் அவர்களிடத்தில் இருந்த காரணத்தினால் அல்லாஹ்வுக்காக அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதற்காக அவர்களுடைய சொத்துக்களை எல்லாம் அவர்களுக்கு கொடுத்து மிகப்பெரிய ஒரு பேருதவியை அந்த அன்சாரி தோழர்கள் எல்லாரும் செய்கிறார்கள். ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், பெரியவர்கள் என்று எல்லாரும் உதவி செய்து இந்த ஈமான் இந்த உலகம் முழுவதும் பரவுவதற்கு அவங்க பெரிய உதவியா இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மிகப்பெரிய உந்துதலாக இருந்தது இந்த மதீனா வாழ்க்கை தான். 13ஆவது கால மக்கா வாழ்க்கையில் அடியும் உதையும் பிரச்சனைகளையே இருந்தவர்கள் மதீனாவுக்கு வந்த பிறகுதான் அந்த மக்களினுடைய வரவேற்பு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எப்போ வருவாங்க வரப்போறாங்கன்னு செய்தி வந்து அந்த மக்காவிலிருந்து மதீனா வரும் வழிகளை நோக்கி கொண்டு அன்சாரி தோழர்கள் இருந்தாங்க. அந்த அளவுக்கு வரவேற்பு. மக்காவில் அடித்து விரட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை, இங்கே அரவணைக்கக்கூடிய சூழ்நிலை. இந்த 10 வருட கால வாழ்க்கை அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய ஒரு பொற்காலமான வாழ்க்கை. அவ்வளவு அற்புதமான வாழ்க்கை. நிறைய சட்டதிட்டங்கள்லேருந்து அனைத்தையும் அல்லாஹ் தஆலா அந்த 10 வருட வாழ்க்கையில் தான் கொடுத்திருக்கிறார். அந்த மக்களுடைய அன்பும் அரவணைப்பும் நிறைய இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சின்ன வார்த்தையில் சொன்னாங்க. அந்த அன்சாரிகள் எப்படின்னா, கல் மில்ஹி ஃபித்தாம், எப்படி ஆயிடுவான்னா உணவில் உப்பை போன்று. சோத்துக்கு எவ்வளவு உப்பு போடுறீங்க, சோறு மாதிரி உள்ளவங்கெல்லாம் மற்றவங்க, உப்பு மாதிரி உள்ளவங்க அன்சாரிகள். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மக்கள் அன்சாரிகளாக ரொம்ப குறைந்த அளவு இருந்து மக்களுக்காக வேண்டி தன்னுடைய பொருளாதாரங்கள் எல்லாத்தையும் மாறி கொடுத்தவர்கள். அந்த நேசம், அவர்களிட ஒருங்கிணைப்பு, அவர்கள்ட்ட இருந்த அன்பு, இவைகள் எல்லாம் நமக்கு மிகச்சிறந்த ஒரு பாடம். அல்லாஹ்வின் தூதர் அவருடைய காலத்தில் ஏழை எளியவர்களாக, குடும்பம் இல்லாமல், சொந்த பந்தங்கள் இல்லாமல் அஸ்ஹாபு சுஃபா என்று சொல்லக்கூடிய திண்ணை தோழர்கள் இருந்தாங்க. அந்த திண்ணை தோழர்களுக்கெல்லாம் உணவுகள், மற்ற உதவிகள் எல்லாருமே யார் செய்ததுனாலும் பெரும்பாலும் எல்லாம் அன்சாரி தோழர்கள் தான் அவங்களுக்கு கொடுத்து அவர்களுடைய வாழ்வை மேம்படுத்தி காட்டியிருக்கிறாங்க. அந்த ஈமானுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய இதை இருந்திருக்கிறாங்க. அதனால நாம் இந்த தாவாப்படி நன்றாக இருக்க வேண்டுமானால் நமக்கு மத்தியில் அன்பும் பாசமும் அதிகமாக இருக்க வேண்டும். நம்ம ஓரிரை கொள்கையில் இணைந்தவர்கள். ஓரிரை கொள்கைக்காக வேண்டி எந்த கருத்து வேறுபாடையும் நாங்கள் தூக்கி எறிந்து நல்ல காரியங்களை செய்வோம். அபூதாவுத் என்ற நூலில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி, அழகான ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதை நீங்க ஆழமாக வைத்துங்க. மன் அஹப்ப லில்லா வ அபகல லில்லா வ ஆத்தா லில்லா வ மனா லில்லா ஃபகத் இஸ்தக்மலல் ஈமான். அல்லாவுக்காக நேசித்து, அல்லாவுக்காக வெறுத்து, அல்லாவுக்காக கொடுத்து, அல்லாவுக்காக தடுத்து யார் நடக்கிறாரோ அவருடைய ஈமான் பரிபூர்ணமாக ஆகிவிட்டது.
எல்லாம் அல்லாவுக்காக வேண்டிய, நான் அவன் மேல நேசிக்கிறேன்னா அல்லாவுக்காக நேசிக்கிறேன், ஒருத்தனை வெறுக்கிறேன்னா அல்லாவுக்காக. அல்லாவின் சட்டத்திட்டங்கள் அனைத்தையும் எதிராக மாற்றமான இருக்குன்னா அவனோட உறவு இல்லை. சரி, கொடுக்கிறேன் என்று சொன்னா அல்லாஹ் சொன்னான், அவனுடைய தூதர் சொன்னார்கள் என்பதற்காக நான் கொடுக்கிறேன். கொடுக்க மாட்டேன் இஸ்லாத்துக்கு எதிரானது, கந்திரி, இவைகளெல்லாம் மார்க்கம் காட்டி தராது, தர்கா, இவைகளெல்லாம் நபிகளார் எதிர்த்தது, இவைகளுக்குலாம் நான் கொடுக்க மறுப்பேன். அப்போ நான் கொடுப்பேன் அது அல்லாவுக்காக, நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லணும் அல்லாவுக்காக. ஒருவரை நேசிப்பேன் அல்லாவுக்காக, ஒருவரை வெறுப்பேன் அல்லாவுக்காக. இந்த நாளும் உங்களுக்கு இருக்குமானால் உங்களுடைய ஈமான் முழுமை அடைந்து விட்டது. அப்போ நம்மளிடத்தில் கண்டிப்பாக அன்பும் பாசமும் வந்துவிடும். அந்த அன்சாரித்தோளுக்கும் முஹாஜிரின்களுக்கும் எந்த அளவுக்கு ஆகிவிட்டது என்று சொன்னால் அவர்கள் வாரிசுதாரர்களாக ஆகிவிடுவார்களோ என்று சொல்லும் அளவுக்கு. முஹாஜிரின்கள் அன்சாரிகள் ஆக்கினாங்கல்ல, அன்சாரிகளுடைய சொத்துக்கள் இறந்து போய்விட்டார், இவர் பங்குக்கு வந்துடுவார். அல்லாஹ் தஆலா அதில் கண்டிச்சார், ரத்த உறவு இல்லாதவர்கள் யாருக்கும் என்ன செய்ய முடியாது, பங்கு கொடுக்க முடியாதுன்னு நினைச்சிட்டான். ஆனா அந்த அளவுக்கு அவர்களுடைய அன்பையும் பாசத்தையும் கொட்டி இருக்கிறார். அதனால நம்ம தாவா பணிகள் செய்யக்கூடிய நாம் இதுல ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இந்த தாவா பணியின் வீரியத்தை, அதனுடைய நன்மையும் எதிர்த்து நாங்கள் அந்த நன்மையையும் எதிர்பார்த்து நிறைய பொருளாதார உதவிகளும் அதே மாதிரி உடல் உழைப்புகளையும் நம்ம கொடுப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். உங்களை அழைக்கின்ற பொழுது என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி தாவா பண்ணி வந்தோம்னா எனக்கு வேலை இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு போயிடக்கூடாது. ஒரு முக்கியமான ஒரு அவசியமானது ஒன்றாக இருக்குமானால் நம்ம போய்க்கிடலாம். ஆனா எதையாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டு நம்ம போறோம்னு இருக்கும். அல்லாஹ் சொல்லும் பொழுது அலா அதுல்லுக்கும் அலா திஜாராங்கிறான், உங்களுக்கு ஒரு வியாபாரத்தை சொல்லி தரட்டுமான்னு தான் கேட்குறான். இது ஒரு வியாபாரம். உங்க வியாபாரத்துக்கு எவ்வளவு அக்கறை காட்டுவீங்களோ அதே மாதிரி இந்த வியாபாரத்துக்கு அக்கறை காட்டுங்க. உங்க கடையில ஒரு ஆள் நைட்டு உங்களுக்கு போன் பண்றாரு, கடை அடைச்சாச்சு, 11 மணி ஆச்சு, ஒரு 5 லட்ச ரூபா ஆர்டர் வருது, அதை வித்தோம்னா நமக்கு ஒரு 2 லட்ச ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்ய, 10 மணி ஆச்சு, ஒரு பைய வரமாட்டான் போய் அப்படின்னு சொல்லிடுவோமா? 5 லட்ச ரூபாய்க்கு ஆர்டர் வருதா, ஒரு 2 லட்ச ரூபா லாபம் கிடைக்குமா, இதையே அப்படின்னு சொல்லிட்டு பேண்டோட கையிலையோட கட்டிக்கிட்டு போய் கடையை திறந்து பொருளை கொடுப்போம். வியாபாரத்தில் இப்படிதான் நம்ம நடக்கிறோம். கரெக்டா 10 மணின்னா அதுக்கு மேலே தர மாட்டோம், போக மாட்டோம்னு நம்ம சொல்ல மாட்டோம். அல்லது வரதா இருந்தால் நாளைக்கு வரையும் கொஞ்சம் பொறுத்துக்கிறோங்க, காலையில் ஃபர்ஸ்டா உங்கள்கிட்ட தந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை எனக்கு இன்னைக்கு வேணும்னு சொன்னா நம்ம எப்படியா இருந்தாலும் என்ன செய்யும், திறந்து கொடுப்போம். அல்லது வெளியூர்ல இருந்தாலும் வேற யாரையாளுக்களை சாவியை கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது எப்படி ஆர்வம். அது மாதிரி நாம் செய்யக்கூடிய இந்த தாவா பணிகளையும் அதே ஆர்வத்தை காட்டணும். இது அனைத்துமே உங்களுக்கு மறுமை நாளில் 1க்கு 10ஆக நன்மைகளை வாரி தரக்கூடியது. நீங்க ஒருவரை தாவா பணிகளை கொண்டு நல்லவர்களாக மாத்திட்டீங்கன்னா அந்த நல்லவர்கள் செய்யக்கூடிய நன்மைகள் எல்லாம் உங்களுக்கும் கிடைக்கும். ஒரு ஏகத்துவ கொள்கையில் கொண்டு வந்துட்டா, ஷிர்க்ல கொண்டு வந்துட்டா, அல்லது ஒருவரை தொழுகையாளியாக மாற்றி விட்டீர்கள் என்று சொன்னால் அவன் தொழுவையாக இருக்கின்ற பொழுது எவ்வளவு அல்லாஹ் நன்மையை கொடுப்பானோ அதே நன்மை உங்களுக்கும் கிடைக்கும். அப்போ டபுளாக நமக்கு நிறைய நன்மைகளை நமக்கு பெற்றுத்தரும் ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த தாவா களம். அதுல எவ்வளவு ஒற்றுமையாக நாம் இருந்து செய்கிறோமோ அந்த அளவுக்கு தாவா பணியை வீரியமாக கொண்டு போகலாம். நமக்கு மத்தியில அந்த அன்பு பாசமும் இல்லை என்று சொன்னால் அந்த தாவா பணி மிகவும் தொய்வடைந்து போய்விடும், நமக்கும் நன்மை இல்லாமல் போய்விடும், மற்றவர்களுக்கும் நன்மை போய் சேராமல் போய்விடும். ஆனால் அல்லாஹ்வின் தூதரும் நமக்கு எப்படி இந்த மார்க்க பணியில அன்புடன் பாசத்துடனும் அதுபோன்று மற்றவர்கள் செய்யக்கூடிய தவறுகளையும் மன்னித்து நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறானோ அதுபோன்று நடக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.